வணக்கம் எம்ப்ரஸ். என்ன ஒரு வேலட்டைலான டே. ஸோ இந்த மாதிரி எல்லா நாளும் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ லட்ச லட்சமா சம்பாரிச்சிடலாம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு சூப்பரான டேங்க இன்னைக்கு. ஸோ இந்த வெலாட்டிலிட்டி என்ன, இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம், அப்புறம் நாளைக்கு உண்டான ப்ரீ மார்க்கெட் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ டே சார்ட் எடுத்திருக்காங்க, நிப்டியோட டே சார்ட். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபிபனாச்சி போட்டோம். ஸோ பாட்டம்ல இருந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போட்டோம். அதுல 0.618ங்கிறது ஒரு கோல்டன் நம்பருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் கிடைச்சதுன்னா திருப்பியும் ஒரு ஹைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன ஆச்சு, கரெக்டா 0.618ல ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் பண்ணிருக்காங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்து 10 ரிவர்சலுக்கு உண்டான கேண்டிலுங்க. ஸோ இதனால மார்க்கெட் புல்லிஷா மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு இன்னொரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்லயும் வந்து மார்க்கெட் புல்லிஷா மாறணுங்க. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இத்தனை நாளா நம்மளுக்கு லோயர் லோன்னு ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு ஹையர் ஹைக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்கணுங்க, ஹையர் ஹை கிடைக்கணும். ஸோ 5 மினிட்ஸ்ல ஒரு ஹையர் ஹை கிடைச்சதுக்கு அப்புறம் 1 ஹவர்ல ஒரு ஹையர் ஹை கிடைக்கணும். இது 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்ல இந்த 300 கட் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் இந்த ஃபிபனாச்சி பாத்தீங்கன்னா 25,358 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ இதை தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் புல்லிஷா திருப்பியும் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ புல்லிஷ் மார்க்கெட்ல கரெக்ஷன்ங்கிறது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, இதுதான் அந்த அக்ரெசிவ். அநேகமா இன்னையோட அது முடியுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வரும் நாட்களில். நம்ம அமெரிக்கன் அதிபர் பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. அப்புறம் சப்போஸ் இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் புல்லிஷ் ரிட்டர்ன் ஆகும். அந்த புல் ரன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல புல் ரன்னா இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 0.7-0.8% மேலதான் புல் ரன் இருக்கும். ஸோ நம்ம அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு முக்கியமா 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேல நாளைக்கு க்ளோஸ் வைக்கணும். அது இப்போ வரைக்கும் நடக்கல. லோயர் லோல தான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஹையர் ஹைல க்ளோஸ் ஆகணும், டே க்ளோசிங். அதுக்கு அடுத்தது 5 மினிட்ஸ்ல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை கிராஸ் பண்ணி இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஹையர் ஹை ஃபார்மேஷன் 5 மினிட்ஸ்ல கிடைச்சிடும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல நம்மளுக்கு ஹையர் ஹை ஃபார்மேஷன் கிடைக்கணும். ஸோ இந்த 3மே நம்மளுக்கு கிடைச்சது. டே க்ளோஸ், 5 மினிட்ஸ் ஹையர் ஹை, 1 ஹவர் ஹையர் ஹை. இந்த 3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னா நம்ம திருப்பியும் புல் மார்க்கெட்ல என்டர் ஆயிட்டோம்னு அர்த்தங்க. ஸோ அது வரைக்கும் மேபி சைட்வேஸ்ல கூட போகலாம். இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால சைட்வேஸ்ல கூட போகலாம். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம்லங்க, அந்த லெவல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணிச்சிங்களா. இன்னைக்கு மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அந்த லெவல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு 25,060 ஒரு சப்போர்ட், 119 ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருப்பேன். அந்த சப்போர்ட்ல கரெக்டா சப்போர்ட் எடுத்துட்டு மேல வந்தாங்க திருப்பியும். வொலடைல் தான், பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் மூவ் அப்படின்னு சொல்ல முடியுங்க. நம்ம பிரீமியம் சார்ட்ல இன்னைக்கு உண்டான நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமான்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், க்ளோஸ் எபோவ் இருந்தாங்கன்னா டார்கெட் வந்து அடுத்த டார்கெட்ஸ் என்ன போவோம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். புட் சைட்ல பாத்தீங்கன்னா 173க்கு மேல இருந்தாங்க. 173க்கு மேல இருக்கும்போது உங்களுக்கு 208 தான் நான் டார்கெட் சொல்லியிருந்தேன். அந்த 208 ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிற டார்கெட் நம்ம பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிகினர்ஸ்னால முடியாது. பட் ஸ்டில் நம்மளுக்கு தேவை 50 பாயிண்ட்ஸ். அந்த 50 பாயிண்ட்ஸ் ஈஸியா பிடிச்சிருக்கலாம் இந்த இடத்துல. அது ஒரு ட்ரேடுங்க. இந்த இடத்துல கிடைச்சது ஒரு ட்ரேடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் சைட்ல க்ளோஸ் எபோவ் வந்தாங்க இல்லைங்க. கால் சைட்ல க்ளோஸ் எபோவ் பாத்தீங்கன்னா 165க்கு மேல ஆல்மோஸ்ட் 12:30 மணிக்கு வந்தாங்க. 12:30 மணிக்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம 196 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம்.
219 வரைக்கும் போயிருக்காங்க. 196 வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இதுல ஒரு 40-50 பாயிண்ட் டார்கெட்டுங்க. ஸோ 100 பாயிண்ட் வந்து ஆவரேஜா டெய்லி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ட்ரேட்ஸ். இந்த கீழே க்ளோஸ் பிலோல ரிஸ்கி ஜோன்ல ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. க்ளோஸ் எபவ் இருக்கும்போது ட்ரேட் எடுத்தாலே நம்மளுக்கு இன்னைக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அவ்வளவுதாங்க விஷயம். சேஃபா ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷன் வேற நம்ம இன்ஸ்டிடியூஷன் மாதிரி 1000 கோடி 2000 கோடி வச்சு பண்ற ஆளு கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம கேபிட்டலை காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவாய்ட் டேக்கிங் ரிஸ்க். இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பிலோ இருக்கும்போது அவாய்ட் டேக்கிங் ரிஸ்க்குங்க. ஸோ நாளைக்கு நிப்டி லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். இதுல 25,200 கால் ஆப்ஷன் 142க்கு மேல இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 176, செகண்ட் டார்கெட் இன்னத்தோட ஹை 252. இந்த 252வையும் கட் பண்ணாங்க அப்படின்னா 326 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. ஸோ இது வந்து கால் சைடு மார்க்கெட் வந்து புல்லிஷா போச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி புல்லிஷா போச்சுன்னா இவ்வளவு டார்கெட் இருக்கு. இல்ல மார்க்கெட் பேரிஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 154க்கு மேல இருந்தாங்கன்னா 252, அதுக்கப்புறம் 326. ஸோ ரெண்டுக்கும் காமன் மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் வேலிட் நம்பருங்க. ஸோ இது க்ளோஸ் எபவ் இருக்கும்போது இது க்ளோஸ் பிலோ இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால் சைடு வந்து க்ளோஸ் எபவ் கட் பண்ணிட்டு மேல போயிட்டு இருக்கும்போது இவங்க க்ளோஸ் பிலோ போயிடணும். க்ளோஸ் பிலோ போயிட்டு இன்னைக்கோட லோ பிலோ போயிட்டாங்கன்னா 100% இந்த 326 வரைக்கும் போயிருங்க. ஆனா இன்னைக்கோட லோவை அவங்களால கட் பண்ண முடியலன்னா இந்த 252 இல்ல இந்த ஹை 212 அதோட நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்து ட்ரேட் எடுக்கணும். ஆப்போசிட் சைட்ல இருக்கிற கால் சைட்ல ட்ரேட் கிடைச்சதுன்னா புட்டையும் பார்க்கணும், புட் சைட்ல ட்ரேட் கிடைச்சதுன்னா காலையும் பார்க்கணும். ஸோ இந்த கிரீன் லைன்ங்கிறது இன்னைக்கு லோ லைன். இதை கட் பண்ணா ஆப்போசிட்ல பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க, பார்த்து ட்ரேட் எடுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் பெண்டிங் இருக்குங்க. ஃபிபனாச்சி பார்த்துட்டோம். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் இன்னைக்கு நடந்தது ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டுங்களா? டே சார்ட்ல பார்க்கலாங்க. டே சார்ட்ல பாத்தீங்கன்னா 24,912 வரைக்கும் வந்ததுங்க. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இவ்வளவு தூரம் வரணும். வந்து அடுத்த 2வது கேண்டல்ல திருப்பி மேல போயிட்டாங்க. ஸோ வால்யூமை கேதர் பண்றாங்க. வால்யூம் வந்து அவங்களுக்கு தேவை. இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பெரிய லெவல்ல போகணும்னா அவங்களுக்கு வால்யூம்ஸ் வேணுங்க. முதல்ல வால்யூமை கேதர் பண்ணி அப்புறம் தான் வந்து அவங்களோட டார்கெட் பிரைஸ்க்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஸோ இன்னைக்கு வால்யூம் கேதரிங்க்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 100 பாயிண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஹண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதாங்க விஷயம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க லைக்ஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆரம்பிக்கலாம். நம்ம நிஃப்டியில தான் இருக்கும். இன்னைக்கு நான் ட்ரேடு பேங்க் நிஃப்டியில தாங்க எடுத்தேன். நல்ல பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும். எனக்கு வியூஸ் அப்புறம் லைக்ஸ் கிடைக்கும் போது நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.